தொடர்ச்சியை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன தடவை நம்ம பார்த்ததோட ஒரு ரீகேப் மாதிரி அதை நினைவுபடுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, நான் யார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் யார் அல்ல அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ எதெல்லாம் நான் இல்லை அப்படின்னா, நம்மளோட ஸ்தூல தேகம் பிசிக்கல் பாடி நம்ம கிடையாது, தேகத்தை உருவாக்க உதவும் பருப்பொருட்கள் வந்து நம்ம கிடையாது, ஞானேந்திரியங்கள் 5, கண்ணேந்திரியங்கள் 5, பஞ்சவாயுக்கள் இது எல்லாமே வந்து நம்ம கிடையாதுன்னு சொல்றாரு. ஃபைனலா மனமும் வந்து நம்ம கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாத்தையும் மேல சொல்ற எல்லாத்தையும் நேர்த்தி அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றாரு. அதை விலக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லாத்தையும் தனித்து நிற்கும் அறிவு. அந்த அறிவு அப்படிங்கிறது ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அறிவு தான் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்து மூணாவது கொஸ்டின்ல வந்து என்னன்னா, அறிவின் ஸ்வரூபம் என்ன, இதுல தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சத்சித்தானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத் அப்படின்னா அதை பிரிச்சு மூணா பிரிச்சு பார்த்தோம்னா 3 பகுதியா. சத் அப்படின்னா நிலையானது, நித்தியமானதுன்னு சொல்லலாம், இன்டர்னல். சித் அப்படின்னா ஞானம். ஆனந்தம் அப்படின்னா இங்க பரமானந்தத்தை வந்து குறிப்பிடலாம். ஸோ இதுதான் அறிவின் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து 4வது கொஸ்டின் அப்படின்னா, ஸ்வரூப தரிசனம் வந்து எப்போது கிடைக்கும், அதுதான் வந்து அடுத்த 4வது கொஸ்டின் நம்ம கேட்குறாரு. அதுக்கு ஆக்சுவலாக ரமணர் வந்து இதில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ், ஒரு சில முக்கியமான பதங்களை வந்து நமக்கு அறிமுகம் செய்யறாரு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்வரூபம். ஸ்வரூபம் அப்படின்னா இங்கே செல்ஃப், நம்மளை வந்து குறிக்கிறது. ஸ்வரூப தரிசனம் அப்படின்னா நான் யார், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றத வந்து இங்கே சொல்றாரு. அது தவிர திருக்கு திருசியம் அப்படின்ற இன்னொரு 2 டேர்ம்ஸ் வந்து நமக்கு அறிமுகம் செய்யறாரு. இப்போ முதல்ல நம்ம உள்ள டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த திருக்கு திருசியம்னா என்ன அப்படின்றது வந்து அந்த வித்தியாசத்தை. ஸோ இந்த திருக்கு அப்படின்னா அகம் அப்படின்னு சொல்றாங்க. அகம்னா பார்ப்பவன், திருசியம் அப்படின்னா புறம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்.